ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். ஜஸ்ட் கரண்ட் ஃபீலிங் மட்டும் அதை அப்டேட் பண்ண போகிறோம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்குதா, கோபங்கள் இருக்குதா, ஸோ என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இது என்ன மாதிரியான ஒரு ரீடிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களோட லவ்வராக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருப்பீங்க, இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு காண்டாக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடிங் தான் இது. ஓகேவா? ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனைட் ஆகும். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன் செகண்ட். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு கோபம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனுக்கு ஏதோ ஒரு சில கோபங்கள் டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, மேபி அவங்க பண்ணுறதா நியாயமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்கலாம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா, நீங்களும் கரெக்டாக பேசுனீங்கன்னா பேசிக்கலாம். ஓகே, இல்லைன்னா அப்படியே ஒரு பார்டர்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ நிறைய லீகல் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பர்சனல் லைஃப்லேயும், உங்களோட லைஃப்லையும், உங்கள் பர்சனோட பர்சனல் லைஃப்லேயும் ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சில கோபங்கள் இருக்கும். அவங்க உண்மையாகவே இருந்தாலும் ஒரு சில கோபங்கள் இருக்குது. நீ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னா பேசலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விருப்பப்படுற மாதிரி. ஸோ அவங்க ஏதாவது ஒரு எதிர்பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு சில கோபங்கள்லாம் ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுற மைண்டில் இல்லை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ரெண்டு கார்டு வருது, சேர்ந்து வருது. ஓகே, நிறைய கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் கார்ட்லேயே எடுத்த மாதிரி தான், கோபங்கள் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்டு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்ஸ் இருக்குது, ஒரு சில கோபங்கள் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிறது, அதாவது ரொம்ப கோபமாக பேசிக்கிறது, சண்டை போடுறது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு சில கோபங்கள் இருக்கும். அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதையும் நான் பார்க்குறேன். நியாயமான ஒரு சில ஆக்ஷன்ஸ், அவங்க மனசுக்கு நியாயமாக படுற விஷயங்களை பண்ணணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இங்கே நிறைய சிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, கரண்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் விழுந்திருக்கு. சண்டை போட்டு நான் பார்க்குறது எப்படின்னா, ஒரு சில பேர் சண்டை போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் இன்னுமே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்க்கலாம், அது அவங்களா பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்களோட அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு முடிவுகள் இப்போ வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா?
அவங்க ஏதோ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில கோபங்கள் இருக்கும், ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எமோஷ்னலி இல்லை, ரொம்ப ஃபயரான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். கோபங்கள், ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு சில விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எதுலையாச்சும் ஒரு எமோஷ்னல் இருக்கா? ரொம்பவே அந்த எமோஷ்னலாக கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அந்த எமோஷ்னலாக ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு சில கோபங்கள் இருக்கும். நான் இது வந்து ஜென்ரல் ரீடிங், அதனால் சம்டைம்ஸ் வந்து எனர்ஜி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த எனர்ஜி உங்கள் பக்கத்துக்கு பொருந்ததோ அந்த எனர்ஜி எடுத்துக்கோங்க. பொருந்தாத பக்கத்தை உங்கள் பர்சன் சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு உங்கள் பர்சன் சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் பார்க்குறேன். ரொம்ப அந்த எமோஷ்னலாக ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறாங்க. ஓகேவா? அவங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ரொம்ப எமோஷ்னலி உங்கள் பர்சன் இருக்காது. ஒரு வாட்டி சொன்னேன்னா சொன்னது தான். அதை பின்னு நீங்கள் ஏதாச்சும் வந்து மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க காம்ப்ரமைஸ்லாம் ஆக மாட்டாங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னலி வந்து எல்லா பக்கமும் பாருங்களேன், எல்லா பக்கமும் வந்து ஒரு ஸ்வாட் எனர்ஜி, வால் வச்சுருக்காங்க. இந்த பக்கத்துலேயும் வால் வச்சுருக்கு, இந்த பக்கத்துலேயும் வால், இந்த பக்கத்துலேயும் வால். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே என்னென்னா பல ஸ்வாட் வந்து குத்தி வச்சுருக்கு. ஸோ உங்கள் பர்சன் இப்போதைக்கு என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக இல்லை. ஓகே, ஒரு கோபமான மனநிலை அண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எப்படின்னா ரொம்ப பேசிக்க வேணாம், அமைதியாக இருப்போம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கிறது, எது கேட்டாலும் பதில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் அவங்க பர்சன் சைட்லேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா எத்தனை ஸ்வாட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னா என்ன இந்த கார்டு பார்க்கும்போது எப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ளே ஈகோ கிளாஷஸ் நடந்திருக்கு. இல்லை அடுத்தவங்களால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிளாஷஸ், அதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும். இதனால 2 பேருமே பாதிக்கப்படுறீங்க. ஆனால் உங்கள் பர்சன் சைட்லேருந்து நான் பார்க்கும்போது என்னென்னா இங்கே ஒருத்தங்க எமோஷ்னலாக இருக்காங்க. ஏன்னா தான் 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் ஒருத்தங்க எமோஷ்னலாக இருக்காங்க. சண்டை போட்டாலும் ஓகே இது என் ரிலேஷன்ஷிப் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சைடில் நான் பார்க்குறேன். இன்னொரு சைடில் எப்படின்னா சண்டை போட்டாலும் எனக்கு ஈகோ தான் முக்கியம், என்னோட ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், என்னோட ஈகோ ரிவெஞ்ச் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எப்படின்னா இப்போது ஒரு ரிவெஞ்ச் மூடு தான் போயிட்டுருக்கு. ஒரு சண்டை, ஒரு ரிவெஞ்சு, ஈகோ கிளாஷஸ் தான் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயமும் நான் பார்க்குறேன். ஸோ சும்மாவே கோபத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் கிடையாது. இங்கே அடுத்தவங்களோட ஒரு கோபமான ஒரு செயல்னால கூட உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பர்சன் மட்டும்தான் இந்த மாதிரி கோபமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வேறு யாராச்சும் உங்கள் சைட்லேருந்து யாராவது ஒரு தனிப்பட்ட நபர், இல்லை உங்கள் பர்சன் சைட்லேருந்து யாராச்சும் ஒரு தனிப்பட்ட நபரால் ஒரு பெரிய பிரச்சனையை ஆகி இப்போது வந்து ரொம்ப அது பிரச்சனை இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. 2 பேருக்குள்ளே நிறைய ஒரு வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், ஒரு கோபங்கள் நான் அதிகமாக பார்க்குறேன். நீயா நானா அப்படிங்கிற ஒரு கோபங்கள், நிறைய வருத்தங்கள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் பர்சனோட மைண்ட் செட் எனக்கு அவ்வளோவா நல்ல இல்லை. ஓகே, இது இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். உடனே நீங்கள் வருத்தப்பட வேணாம், நாளைக்கே சேஞ்ச் ஆகும். கோபம்ங்கிறது டெம்பரரி தான், எப்போனாலும் அது மாறும். ஓகேவா? ஸோ நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் உங்கள் பர்சன் கடந்து போகணுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குள்ளே நிறைய தேவையில்லாமல் நடந்திருக்கோம்ல, சண்டைகள், சச்சரவுகள், அந்த விஷயத்தெல்லாம் வந்து கடந்து போகணும். ஓகே, மன்னிச்சு 2 பேருமே வந்து கொஞ்சம் கடந்து போகலாம், நானும் கடந்து போகிறேன், நீயும் கடந்து போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள், ஆர்கியூமெண்ட் நிறைய நடந்திருக்கு. பார்த்தீங்களா? 5 ஆஃப் சோர்ட்ஸ், அடுத்தது 6 ஆஃப் சோர்ட்ஸ். அந்த பிரச்சனைகள்லாம் தான் பிரச்சனைகள் ஓஞ்சு கொஞ்சம் கடந்து போகலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பர்சன் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
ஃபுல்லாகவே ஸ்வாட்ஸாக வருது. நினைவுகள் நிறைய இருக்குது. அதாவது உங்களை பற்றின நினைவுகள் நிறைய இருக்குது. ஆனால் அது எமோஷ்னலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. நினைவுகள் இருக்குது. அது என்ன மாதிரியான எமோஷ்னலாக கோபங்கள் அதிகமாக இருக்குது. கோபங்கள், பாஸ்ட் விஷயங்கள், ஏமாற்றங்கள், ஒரு ஈகோ கிளாஷஸ். இந்த ஈகோ கிளாஷஸ் இல்லை அடுத்தவங்களோட ஒரு தலையீடுனால உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். பட் எல்லாத்துலேருந்தும் அவங்க கடந்து போகணும், கடந்து போகலாம், மன்னிச்சிடலாம். பார்த்தீங்களா? அடுத்த ஸ்வாட்ஸ் தொடர்ந்து ஸ்வாட்ஸே வருது எனக்கு. கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு ஃபீமேல் பர்சனோட டிஸ்டர்பன்ஸ் இங்கே அதிகமாகவே இருக்குது. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மறுபடியும் ஏதோ ஒரு ஃபீமேலோட அந்த பிரச்சனைகள் இருக்குது. அவங்களோட அந்த ஒரு தலையீடுகள் இங்கே அதிகமாகவே இருக்குது. அந்த ஃபீமேல் பர்சன் என்னென்னா தேவையில்லாமல் ஏதாவது பேசுகிறது. அந்த ஃபீமேல் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பார்க்குறவங்க கூட இருக்கலாம். இந்த பார்க்குறவங்க ஃபீமேல் பர்சனாக இருக்குன்னா அவங்களா கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறது, ரொம்ப கோவமாக பேசுகிறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி நான் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற 2 பேருமே ஒரே எனர்ஜியில் இருக்கிறீங்க. எமோஷ்னல் எனர்ஜியில் இல்லை, கோபமான ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஸோ கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வரும்போது மறுபடியும் ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைகள் வருது. இப்போ என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிடிக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், ஆனால் எதுவுமே ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலைக்கு உள்ளாகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது இது உங்களை பற்றின நினைவுகள் அவங்களுக்கு இருக்குது. உங்களை பற்றி அவங்க நினைக்கிறாங்க, இல்லைலாம் சொல்ல முடியாது, நினைக்கிறாங்க, ஆனால் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கும், வேணும், ஆனால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஓகே, நிறைய தடங்கல்கள் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா? ஆனால் சிச்சுவேஷன் என்னென்னா ரொம்ப குளறுபடியாக இருக்குது. இங்கே நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்கள் பர்சன் இல்லை, நாங்கள் 2 பேரும் சண்டை போடலைன்னா ஃபீமேல் பர்சன், மெயில் பர்சன் சொல்லிட்டு யாரும் இங்கே இருக்காங்க. அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரே பிரச்சனை. அது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு. ஒரு ஃபீமேல் அண்ட் மேல் பர்சனோட அந்த கண்டிப்புகள்னால இந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது 2 பேருக்குள்ளே ஒரு நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்து கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில அந்த ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பிடிக்கும், ஆனால் எடுத்துக்க முடியல. ஏன்னா 2 பேருக்குள்ளே நிறைய கிளாஷஸ் இருக்குல்ல, எடுத்துக்க முடியல. ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஓவரால் உங்கள் பர்சனல் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஃபீலிங் தான் நான் பார்க்குறேன். கோபங்கள், ஏமாற்றங்கள், ஒரு கண்டிப்பு, ஈகோ கிளாஷஸ். சரி, எல்லாம் ஓகே, கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை, எதுலேயுமே ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலை, உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது, ஹாப்பியாக இருக்கணுங்கிற அப்படி ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ ஒரே இந்த குழப்பமான ஒரு மனநிலை தான் இருக்காங்க. கோபமும், அதை விட்டு கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அப்புறம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்கள் பர்சன் சைடில் போயிட்டுருக்கு. ஓகே, இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க? உங்கள் பர்சன் சைட்லேருந்து ரொம்ப ஃபயரி எனர்ஜியாக இருக்குது. ரொம்ப கோபங்களும், ஒரே வாக்குவாதமான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது? ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான். நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில், அவங்க மேலே நல்ல ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. அவங்ககிட்டருந்து ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் அவங்களோட லைஃப் பார்ட்னர் மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
ஸோ அந்த எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க. பார்க்கலாம், ஒன் பை ஒன் கார்டாக பார்க்கலாம். சம்டைம் மிக்ஸ்டு எனர்ஜியாகவும் வரும். ஓஹோ, உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் இன்னுமே அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தான் எதிர்பார்க்குறீங்க. அவங்களோட லைஃப் பார்ட்னராக கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. உங்கள் பர்சன் சைட்லேருந்து கமிட்மெண்ட், லவ் அண்ட் ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. உங்கள் ஃபீலிங் படி பார்க்கும்போது என்னென்னா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும், உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் வேணும், நீங்கள் அவங்களோட ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க. எஸ், எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் நான் அதை வெளிக்காட்ட மாட்டேன். என்னோட ஒரு ஈகோ முக்கியம், நான் இறங்கி வர மாட்டேன். ஸோ எனக்கு உங்கள் சைட்லேருந்து அந்த ஒரு ஈகோ எனர்ஜி நான் பார்க்குறேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ஆனால் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. நான் இறங்கி வர மாட்டேன் பிகாஸ் நான் குயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு வேணும், ஆனால் இறங்கி வர மாட்டேன். இதுதான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிறீங்க. ஓகே, அது பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாகவும் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வர்றீங்க. எதிர்பார்க்கறது என்னவோ கமிட்மெண்ட் தான். ஆனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எதுவுமே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் அந்த அடமெண்ட்டாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அவேக்கனிங் போதும், ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு வேணும். அது என்ன முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு முடிவு வேணும், நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அது பாசிட்டிவாக வந்தாலும் சரி, எனக்கு இதில் ஒரு முடிவு வேணும், நான் என்ன முடிவு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கீங்க. அது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், இல்லை நெகட்டிவாக வந்துச்சுன்னா நான் எனக்கு இன்னொரு லைஃப் நான் அமைச்சிக்கிறேன். அது கரியர் லைஃபாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு பர்சனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய லைஃப்பை அமைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அண்ட் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது 2 விஷயம் நான் பார்க்குறேன். எனக்கு இதுலேருந்து ஒரு விடிவு காலம் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு புது ஆரம்பம் வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு இருக்குது. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புது ஆரம்பம் வராதா, நியூ பிகினிங் வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று தான், ஒரு முடிவு, ஒரு தொடக்கம். எனக்கு இதுலேருந்து நான் இப்போ வெளியே வரணும், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், ஒரு தொடக்கம் எனக்கு தேவை. ஒரு விஷயத்துலேருந்து ஒரு முடிவு, இன்னொரு தொடக்கம், அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது. என்னென்னா, எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு முடிவு வேணும், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறதுக்கும் உங்களுக்கு மனசு இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணுறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண நம்பிக்கைகள் கம்மியாக இருக்கும். புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சில பயங்கள் இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும், அதை எடுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு தயக்கங்கள் நிறைய இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் உங்கள் மைண்டில் வரும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அண்ட் இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இதை இழக்க விரும்பலை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்க விரும்பலை, அதுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. அதே சமயத்தில் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறீங்க. போராடுறீங்க, நிறைய போராடணும்னு நினைக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய போராடி ஒரு சக்ஸஸை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு, அதுதான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு, எல்லா விஷயத்துக்கும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோமே அப்படிங்கிற ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது.
சரி, எனக்கு தெரிஞ்ச நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்க விரும்பலை, போராடி இந்த ரிலேஷன்ஷிப்பை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. பட் அந்த போராட்டங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் படுத்துது, உங்களை ரொம்ப மனதளவை காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. உங்கள் பர்சனல் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் வருமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரும், ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓவரால் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இன்னொரு சைடில் என்னென்னா, நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நான் என் வேலையை பார்த்துப்பேன், என்னோடய கரியரை நான் பார்த்துப்பேன், எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் நான் இறங்கிலாம் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கோபமான ஒரு மனநிலையில் இருக்குது. ஸோ இன்னொரு மனநிலை என்னென்னா, எனக்கு இதில் ஒரு முடிவு கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ரொம்ப நாளாகவே நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு முடிவு கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. புதுசாக இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஆரம்பிக்கணுங்கிற மனநிலை. ஸோ ரொம்ப மிக்ஸ்டான ஒரு எனர்ஜி. இதை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு இருக்குது, நிறைய அந்த இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், என்னோட சுயமரியாதையை நான் இழந்துருவேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பையும் இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், நிறைய போராடணும்னு நினைக்கிறீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது. ஏன்னா நிறைய போராடிட்டுருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மெதுவாக எல்லாமே சரியாகணும், உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு நல்ல பதில் வரணும், அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதான் உங்களோட கரண்ட் ஃபீலிங். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.